எம்ஜிஆர் வீட்டுல இருந்து வெளியில வரும்போது அவர் வீட்டு வாசல்ல ஜனங்க இருப்பாங்க, சாப்பாடு ஓடிட்டு இல்ல சாதாரண ஓடிட்டு இருக்கோம். உதவி கேட்டு நிக்கிற டீமுக்கு என்ன உதவின்னு கேட்டு உதவியாளர்கள் எழுதி அந்த உதவியை பண்ணுவாங்க. கட்சிக்காரர்கள், சினிமாக்காரர்கள் அவங்க தெரிஞ்சவங்க வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு எம்ஜிஆர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாரு. நேரா சத்யா ஸ்டுடியோ போவார், இல்லாட்டி இங்கே டி நகர்ல எம்ஜிஆர் நினைவுல அதான் ஆஃபீஸ், அப்போ அங்கே வருவார். அங்கே கட்சிக்காரங்க, அரசியல் தலைவர்கள், மற்ற தன்னுடைய கட்சிக்காரர்கள், தன்னுடைய கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திப்பார். அது முடிச்சுட்டு ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் போவார், இல்லை சத்யா ஸ்டுடியோவில் இருப்பார், அங்கே பலரையும் சந்திப்பார். அங்கே அவருக்கு ஒரு தனி ரூமே இருக்குது எம்ஜிஆருக்கு. இது எல்லாம் எம்ஜிஆருடைய வழக்கமான ஸ்டைலு. முதல்வர் ஆனோன்னா தலைமைச் செயலகத்திலையும் எல்லாரையும் பார்ப்பாரு, வருவார், விழாவுக்கு போவார், வருவார். நீங்கள் கோயில் சாமி மாதிரி இந்த உற்சவத்துக்கு மட்டும் வெளியே வருமே சாமி, மற்ற நேரம்லாம் கருவறையில் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. உங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் கூட எப்படி இது பண்ண முடியும்? நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு உண்மை எப்படி தெரியும்? புஷி ஆனந்த் சொல்கிறதும் ஜான் சொல்கிறது மட்டும் தானே தெரியும் உங்களுக்கு. அப்படி தானே உங்களை வச்சுக்கிறீங்க. இரும்பு திரை. நீங்கள் முதல்வர் ஸ்டாலினையும் மற்றவர்கள விமர்சிக்கிறது உங்களுக்குன்னா தகுதி இருக்கு. அதனால அந்த கட்சி இந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் வெளியே வந்தால் தான் அந்த கட்சிக்கு நல்லது.